Hey coders, welcome back to Code with Indra. இன்னைக்கு நம்ம டே 96ல இருக்கோம். ஸோ இந்த இன்ஜினியரிங் மாஸ்டர் கிளாஸில் இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாபேஸோட ஹார்ட் அண்ட் சோலாக இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் டேட்டாபேஸ் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாரும் இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க, ப்ரோ query ரொம்ப ஸ்லோவாக போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் இண்டெக்ஸ் போடுவீங்க. ஸோ ஆனால் அந்த இண்டெக்ஸ் அண்டர் த ஹுட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத டிஸ்கில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது, கிளஸ்டர்டும் நான் கிளஸ்டர்டும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு செஷனில் ஒரு பிகினர்ல இருந்து சீனியர் இன்ஜினியர் லெவல் வர இண்டெக்ஸஸை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா ஹிடன் ட்ராப்ஸும் பி இன்டர்வல் ட்ரீ இன்டர்வல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கிறிஸ்டல் கிளியராக வந்துட்டு மாஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ கிராப் யுவர் டீ, லெட்ஸ் டைவ் இன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்தவொடனே பார்க்க போகிறது வந்துட்டு இது கோர் கான்செப்ட்ஸ். நம்ம சிம்பிளாக வந்துட்டு என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம அந்த கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும்ல, அதுக்காக தான். ஸோ இண்டெக்ஸோட ஆக்சுவல் தேவை என்ன, வை டு வி நீட் திஸ், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வித் அ சிம்பிள் ரியல் வேர்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ உங்களுக்கு கையில் வந்துட்டு ஒரு 1000 pages DBMS டெக்ஸ்ட் புக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த புக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. No chapter, no index at the back, just plain text. இப்போ உங்கள் மேனேஜர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக டாபிக் தேட போகிறாரு. ஹே ஃபைண்ட் மீ பி ட்ரீ இன்டர்வல்ஸ் ரைட் now. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே ஃபஸ்ட்டு பேஜ் 1ல் ஆரம்பித்து ஒரு லைனாக படித்து பார்ப்பீங்க. பேஜ் 2, பேஜ் 3ன்னு போகும். கடைசியாக 450th பேஜில் தான் அந்த டாபிக் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப மூளையை கசக்கிற வேலை இல்லை. ஸோ இங்கே கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபுல் டேபிள் ஸ்கேன், O of n காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டேபிளில் ஒரு 1 crore ரோஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 1 crore ரோஸையும் வந்துட்டு டிஸ்கில் இருந்து எடுத்து கம்ப்யூட்டர் செக் பண்ணும். ரொம்ப ஸ்லோ, அப்ளிகேஷன் கிராஷ் கூட ஆகலாம். பட் நவ் இமேஜின் த எக்ஸாக்ட் 1000 page இண்டெக்ஸ். ஆனால் பின்னாடி ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் மேனேஜர் வந்துட்டு அந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் மொத்த புக்கையும் படிக்க அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பேக் பேஜ்க்கு போவீங்க, பி3 இன்டர்வல்ஸை ஆல்பபெட்டிக்கில் தேடுவீங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் பேஜை சொல்லித்தரோம், லைக் பேஜ் 415. ஸோ நீங்கள் நிறைய பேஜஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக போயிட்டு 450ல் வந்துட்டு அந்த டாப்பிக்கை எடுத்து கொடுத்துருவீங்கல்ல. ஸோ இது ஒரு லைட்னிங் ஃபாஸ்ட் சர்ச் ரைட். ஸோ டேட்டாபேஸ் வேர்டில் வந்துட்டு இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் லுக்அப் அப்படின்னு சொல்கிறோம், O of log n காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ புரியுதா, ஒரு டேட்டாபேஸ்க்கு இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட், சி ஹவு த மேஜிக் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த புக் இண்டெக்ஸ் அனாலஜி தான். ஸோ இப்போது தான் நம்ம ஃபுல்லாகவே அதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தோம். புக் வந்துட்டு எப்படி நான் படிப்பேன், வித்தவுட் இண்டெக்ஸ் இருந்தால் உனக்கு ஃபுல் டேபிள் ஸ்கேன், வித் இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நான் போயிட்டு அந்த இதை மட்டும் பார்ப்பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுல. ஸோ இப்படி யோசிச்சு பார்த்துங்க, அந்த புக்கோட இண்டெக்ஸையும் டேட்டாபேஸ் இண்டெக்ஸையும் வந்துட்டு எப்படி மேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபிசிக்கல் புக்கில் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும்ல. ஆனால் டேட்டாபேஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? ஸோ ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஒர்க் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு பி ட்ரீ, பேலன்ஸ்டு ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஸோ ஒரு ஃபிசிக்கல் புக் வந்துட்டு இண்டெக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸில் நம்ம வந்துட்டு கீவேர்ட் பேர் தேடுறோம், கரெக்டாக அதை எழுதி இருக்கிற பேஜ் நம்பரும் பார்க்குறோம். ஸோ டேட்டாபேஸில் வந்துட்டு அந்த கீவேர்ட் தான் உங்கள் இண்டெக்ஸ் காலமாக இருக்கும். அந்த பேஜ் நம்பர் தான் வந்துட்டு உங்களோட டிஸ்க் அட்ரஸ், அதாவது பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், டேட்டாபேஸ் டிஸ்கில் வந்துட்டு டேட்டாவை ரேண்டமாக எடுத்து போடுறது வந்துட்டு ஹீப் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஒரு ரோவை தேடணும்னா டிஸ்கில் வந்துட்டு இருக்கிற எல்லா பிளாக்ஸையும் வந்துட்டு பண்ணி தேடணும். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ டிஸ்க் ஐஓ இஸ் தி ஸ்லோவஸ்ட் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ ஆனால் இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேட்டாபேஸ் டிஸ்காக அலையாது. ஸோ இது டேரெக்டாக வந்துட்டு மெமரியில் இருக்கிற ஒரு ட்ரீயை வந்துட்டு, அதாவது பி ட்ரீ, ரூட் அண்ட் பிரான்ச்சஸை வந்துட்டு ட்ராவர்ஸ் பண்ணி எக்ஸாக்டாக என்ன பிளாக்ல என்ன பேஜில் டேட்டா இருக்குது அப்படின்னு 1 or 2 டிஸ்க் ரீட்ஸாக கண்டுபிடிச்சிடும். ஸோ அதை நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துரும். ஸோ இண்டெக்ஸ்னு சொன்னாலே உங்கள் மைண்டில் வரும், லைக் இட்ஸ் அ ஷார்ட் கட் மேப் பெல்ட் டு சேவ் த எக்ஸ்பென்சிவ் டிஸ்க் ஐஓ ஆப்ரேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கிளஸ்டர்ட், நான் கிளஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்ம வந்துட்டு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் கிளஸ்டர், அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கோர் கான்செப்ட்க்கு வரும்போது இண்டெக்ஸில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆனால் ஒரு
டைப் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளஸ்டர்டு இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஒரு பவர்ஃபுல்லான டைப் தான் வந்துட்டு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இன்டர்வியூவில் வந்துட்டு உங்களை ட்ராப் பண்ணுற ஏரியாவே வந்துட்டு இதுவாக தான் இருக்கும். ஸோ கிளஸ்டர்ட் இண்டெக்ஸில் புரிஞ்சுக்கிற நல்ல அனாலஜி என்ன தெரியுமா? ஸோ ஒரு டிக்ஷனரி இல்லை ஒரு ஃபோன் புக், அதாவது ஒரு ஓல்டு ஸ்கூல் ஆகலாம், அந்த மாதிரி ஆன கான்செப்ட் புரியும்ல. ஸோ ஃபோன் புக்கில் நேம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஏல ஆரம்பித்து இசட் வர ஃபிசிக்கலி சார்ட்டடாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பா பாரு ஆனந்த் நான் வந்துட்டு புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஜாக் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லாஸ்ட் பேஜில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புக்கில் இருக்கிற அந்த பேஜும் அந்த வேர்டும் தான் ஆக்சுவல் டேட்டா நம்ம சொல்கிறோம். ஸோ செப்பரேட்டாக வேற ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்குல்ல, கிடையாதுல்ல. ஸோ டேட்டாபேஸில் இப்படி நடக்குதா? ஒரு டேபிளுக்கு நீங்கள் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ், அதாவது உங்களோட ப்ரைமரி கீ தான் டிஃபால்ட்டாக கிளஸ்டர்ட் இண்டெக்ஸாக இருக்க முடியும். ஸோ ஒரு க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைமரி கீ வச்சுக்கணும். டேட்டாபேஸ் என்ன பண்ணணும் தெரியுமா? ஸோ உங்களோட டேபிளை வந்துட்டு ஒரு டிஸ்கில் ரேண்டமாக போடாது. அந்த ப்ரைமரி கீ வேல்யூவோட ஆர்டரில் தான் ஃபிசிக்கலி ரீஅரேஞ்ச் பண்ணி டிஸ்கில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணோம். ஸோ திங்க் பண்ணி பாருங்களேன், ஒரு டேட்டாவை வந்துட்டு ஃபிசிக்கலாக ஸ்டோர் இருந்தால் ஒரு ரேஞ்ச் query போடுறது எவ்வளோ ஈஸி. ஸோ கிவ் மீ ஆல் யூசர் ஐடிஸ் இஸ் பிட்வீன் 1000 to 2000 அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா டேட்டாபேஸ்க்கு தெரியும் அந்த ரோஸ்லாம் வந்துட்டு டிஸ்கில் அடுத்தது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த டிஸ்கோட பிளாக் வந்துட்டு மட்டும் படித்து கொடுத்துரும். ஸோ எக்ஸ்ட்ரா டிஸ்க் சீக்ஸ் தேவையே கிடையாது. ஸோ ஆனால் ஒரு முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ ஒரு புக்கை ஒரு டைமில் ஒரு ஸ்டைலில் தான் ஃபிசிக்கலி சார்ட் பண்ண முடியும். லைக் உங்களை ஒரு டைரக்டரி வந்துட்டு A to Z சார்ட் பண்ணி அதே நேரத்தில் ஒரு வெயிட் ஆர் O to Z-ம் சார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதனால தான் வந்துட்டு ஒரு டேபிளுக்கு ஒரு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ டேட்டாவோட ஃபிசிக்கல் சார்ட்டிங் ஆனதே வந்துட்டு ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ லீஃப் நோட் ஆஃப் திஸ் B-tree அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது வேறு எதையும் பாயிண்ட் பண்ணலை, ஜஸ்ட் டேரெக்டாக ஆக்சுவல் டேட்டா ரோஸே தான் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்துட்டு நம்ம நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கே வந்து தெரிஞ்சுக்கும், எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கிளஸ்டர்ட் அண்ட் நான் கிளஸ்டர்ட் வந்துட்டு எப்படி வந்து நம்ம டேபிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, இமேஜின் உங்கள் கையில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் புக் இருக்குது. அந்த புக்கோட ஃபஸ்ட் பேஜில் இருந்து லாஸ்ட் பேஜ் வர கண்டென்ட் உங்கள் சாப்டர்ஸோட ஆர்டரில் தானே ஃபிசிக்கலி பிரிண்ட் ஆகியிருக்கும். அது உங்களோட கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ். கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு ரெக்கர்ஷன் அந்த வேர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண புக்கையும் பேஜை படித்து தேடுவீங்களா? இல்லைல்ல. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பின்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் பேஜுக்கு போவீங்க. அந்த இண்டெக்ஸ் பேஜில் ரிகர்ஷன் ஆல்ஃபபெட்டிக்கு R லெட்டரில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் என்ன எழுதியிருக்கும்? பேஜ் 245 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அந்த நம்பரை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பேஜ் 245க்கு போவீங்க, ஜம்ப் பண்ணிடுவீங்க. ஸோ டேட்டா பேஸில் வந்துட்டு ஒரு நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸும் எக்ஸாக்டாக இப்படி தான் ஒர்க் ஆகும். லெட்ஸ் லுக் அட் த anatomy of a non-clustered index under the hood. Okay, so it is completely separate structure. It doesn't store the actual table data row inside its leaf nodes. அந்த லீஃப் நோட்ல வந்துட்டு என்ன இருக்கும் தெரியுமா? உங்களோட இண்டெக்ஸ் காலமோட வேல்யூஸ், எக்ஸாம்பிள் இமெயில் ஆர் சிட்டி ஆர் பாயிண்டர், இந்த லொக்கேட்டர் இதுதான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பாயிண்டர் என்ன பாயிண்ட் பண்ணும் தெரியுமா? ஸோ டேபிளில் அந்த ஆக்சுவல் ரோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, என்ன பேஜில் இருக்குன்னு காட்டும். டேபிளில் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் ப்ரைமரி கீ இருந்தால் அந்த பாயிண்டரில் ப்ரைமரி கீ வேல்யூ இருக்கும். ஒரு வேளை கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா, அதாவது ஹீப் டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்டர் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ரோ ஐடியாக இருக்கும். ஓகே, RID அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அப்படின்னா, ஒரு டேபிளில் ஒரு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் தான் இருக்க முடியும். ஆனால் மல்டிபிள் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இமெயில் மேலே வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் தேவைப்படலாம், ஃபோன் நம்பர் மேலே ஒரு இண்டெக்ஸ் தேவைப்படலாம், கிரியேட்டட் அட் மேலே ஒரு இண்டெக்ஸ் தேவைப்படலாம். ஆனால் எல்லாத்தையும் செப்பரேட்டாக பேக் ஆஃப் த புக் இண்டெக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிடலாம்ல. ஸோ ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஓடி வரும். லைக் அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு இண்டெக்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸோட சைட் பை சைட் கம்பேரிசன் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாமா? ஸோ கம்பேரிசன் பார்த்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ஈஸியஸ்ட்டாக
புரிஞ்சுக்க முடியும். என்னதான் நம்ம வந்துட்டு சொல்றாங்க, கிளஸ்டர்ட், நான் கிளஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 2 இண்டெக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இன்டர்வியூல ஒரு சிங்கிள் டேபிள்ல என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம்ல. ஸோ அதனால தான் இந்த கம்பேரிசன் டேபிள் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியரா மைண்ட்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பிசிக்கல் ஆர்டர் கரெக்டா. கிளஸ்டர் இண்டெக்ஸில் வந்துட்டு டேட்டா ரோஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கில் ஃபிசிக்கலி சார்ட் ஆகி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் உங்களோட ஆக்சுவல் டேபிள் ஸ்டோரேஜாக இருக்கும். ஆனால் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு அப்படி கிடையாது. அது ஒரு செப்பரேட் ஸ்ட்ரக்சர். டேபிள் டேட்டா அப்படியே தான் இருக்கும். இந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஒரு பி ட்ரீல அப்டேட் ஆகும். ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம சொல்லும்போது குவான்டிட்டி பர் டேபிள், கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்துட்டு ஒன்லி 1 பர் டேபிள் அப்படி நம்மளுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு புக்கை ஒரு முறை ஒரு டைம் தானே ஒரு ஸ்டைலில் தானே ஃபிசிக்கலி சார்ட் பண்ண முடியும், அதனால தான். ஆனால் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ஸோ சர்வரில் அப் டு 99 வரைக்கும். ஸோ மை எஸ்கியூஎல்ல இன்னும் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட queries ஏற்றபடி எத்தனை இண்டெக்ஸ் வேணும்னாலும் போடலாம். ஆனால் திரும்ப சொல்கிறேன், ஒரு ஓவர் இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஆகும். அதையும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு லீஃப் நோட் கண்டென்ட். ஸோ கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் நோடில் வந்துட்டு லீஃப் நோடில் வந்துட்டு ஆக்சுவல் டேட்டா ரோஸ் வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் லீஃப் நோடில் வந்துட்டு இண்டெக்ஸ்டு காலம் ப்ளஸ் பாயிண்டர் ஆர் பிரைமரி கீ இதுவும் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அது டேட்டாவை டேரெக்டாக தேடாது, பாயிண்டரை வச்சுட்டு அந்த பாயிண்டரை தூக்கிட்டு போய் ஆக்சுவல் டேபிளில் இருக்கிற டேட்டாவை தான் தேடி எடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது கிளஸ்டர் இண்டெக்ஸ்க்கும் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். த ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரேஞ்ச் queries அண்ட் ஸ்பீட். ஸோ ரேஞ்ச் queries சொல்லும்போது பிட்வீன் 10 to 50 அப்படின்னு சொல்லி கிளஸ்டர்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு டேட்டா சீக்வென்ஷியல் வந்துட்டு இருக்கிறதுனால லைட்னிங் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும். பட் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு ரேஞ்ச் query போகும்போது பாயிண்டரில் வச்சுட்டு 1 by 1 டேபிளுக்கு ட்ரிப் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அதுதான் அந்த ஃபேமஸ் கீ லுக்கப் இஷ்யூ. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு ட்ராப்ஸ் தானே. ஸோ இந்த ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டேஞ்சர் ஜோனுன்னு சொல்லும் போது நிறைய ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம மெயினாக ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ராப்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு பயங்கரமான ட்ராப் மாதிரி சொன்னோம் அப்படின்னா ஒரு query நீங்கள் எழுதும் போது இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் நடக்கும். அதுக்கான ஃபிக்ஸையும் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கீ லுக்கப் ட்ராப். ஸோ புக் மார்க் லுக்கப் இதெல்லாமே நடக்கலாம். செகண்ட் வந்துட்டு ஓவர் இண்டெக்ஸிங் நடக்கலாம், இல்லை லோ கோஆர்டினேட்டிக் காலம்ஸ் இருக்கலாம், இல்லை இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இதெல்லாமே வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனை தான். ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நம்ம சார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னல ஃபர்ஸ்ட் அண்ட் 2 வந்துட்டு என்னது கீ லுக்கப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அனாட்டமி ஆஃப் கீ லுக்கப், அதாவது இந்த சைலண்ட் கீலர்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ட்ராப்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுதான் வந்துட்டு 90% ஆஃப் ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ் வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணுறதே. ஸோ ஹை ஸ்கேல் சிஸ்டம்ஸில். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஒரு anatomy ஆஃப் கீ லுக்கப்னு சொல்லும்போது உங்கள் அப்ளிகேஷன்ஸில் ஒரு யூசர் டேபிள் இருக்குது வித் 10 மில்லியன் ரோஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இமெயில் காலம்க்கு வந்துட்டு ஒரு நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறீங்க. இப்போது உங்களோட ஏபிஐ ஒரு query ரன் பண்ணுது. ஓகேயா, செலக்ட் நேம் ஃபோன் அட்ரஸ் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் இமெயில் ஐடி இஸ் இந்த கோட் வித் indu@gmail.com அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் ஆப்டிமைசர் ரொம்ப ஹாப்பியானது நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இமெயிலை கண்டுபிடிச்சிரும். ஆனால் அந்த நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் லீஃப் நோடில் இருக்க நேமு ஃபோனு அட்ரஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இமெயிலும் வந்துட்டு அந்த பாயிண்டர் பிரைமரி கீ தான், கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் கீ அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லும். அதை மட்டும் தான் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ டேட்டாபேஸ் என்ன பண்ணும் தெரியுமா, அந்த இண்டெக்ஸ் பாயிண்டரில் வந்துட்டு வச்சுட்டு டேபிள்குள்ளே திரும்ப ஒரு செகண்ட் ஃபிசிக்கல் ட்ரிப் அடிக்கும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு புக் மார்க் லுக்கப் ஒரு கீ லுக்கப்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ரோக்கு இது 1 மில்லி செகண்ட்னா ஒரு 10,000 ரோஸ் ஒரு 10,000 பேட்ச் queryல இது நடந்தால் டேட்டாபேஸ் டிஸ்க் சீக்கிரம் ஓவர்லோட் ஆகும் இல்லையா. ஸோ சிபியூ ஸ்பைக் ஆகி query ஹேங் ஆகிடும். ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஸோ இது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ நம்ம இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கவர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எஸ்கியூஎல் சர்வரில் வந்துட்டு இன்க்ளூட் கீவேர்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ கிரியேட் இண்டெக்ஸ் இன்க்ளூட் நேம் ஃபோன் அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட வேல்யூஸ் கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வீடியோஸில் போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதையே தான் வந்து நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இந்த இஷ்யூஸில் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டேட்டாபேஸ்க்கு வந்துட்டு அந்த டேபிளுக்கு செகண்ட் ட்ரிப் போகவே தேவையில்லை. லீஃப் நோடில் இண்டெக்ஸ் வந்துட்டு லீஃப் நோட்லேயே வந்துட்டு தேவைன்னா எல்லா காலம்ஸும் வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ query ஸ்பீடில் வந்துட்டு லைக் ஜம்ப் ஃப்ரம் செகண்ட்ஸ் டு மில்லி செகண்ட்ஸ். ஓகேயா. ஸோ இது நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவர் இண்டெக்ஸிங் ரைட் பெனாலிட்டின்னு சொல்கிறோம், அது ஹிடன் காஸ்ட். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்ட்ராப் 2ன்னு சொல்கிறோம். ஸோ டெவலப்பர்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் நினைக்கலாம் ஸோ
ரீட் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு ஒவ்வொரு காலமும் வந்துட்டு ஒரு காலமுக்கும் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டேபிளுக்கு 15 நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க ஓகேயா. ஸோ ரீட் எல்லாமே வந்துட்டு லைட்னிங் ஃபாஸ்ட்டில் ஆகிடும். ஆனால் ஒரு டெரிபிள் விஷயம் நடக்கும், என்ன தெரியுமா? ரைட் crawls to a dead stop. ஸோ எஸ், ஏன் அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு புது யூசர் டேபிளில் இன்சர்ட் இன்டூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ரோவுக்கு வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறீங்க. டேட்டா பேஸ் வந்துட்டு அந்த ரோ வந்துட்டு டேபிளில் இன்சர்ட் பண்ணிடும். ஆனால் அது மட்டும் போதாதுல்ல. ஸோ அந்த டேபிள் மேலே இருக்கிற எல்லா 15 நான் கிளஸ்டர் இண்டெக்ஸும் வந்துட்டு அப்டேட் ஆகணும். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸோட பி-ட்ரீயும் வந்துட்டு ரீபேலன்ஸ் ஆகி அந்த புது கீயை கரெக்ட் பொசிஷனில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடும். ஸோ அதனால் ஒரு சிங்கிள் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் டிஸ்க் ஆர் மெமரி ரைட்ஸ் வந்துட்டு மாறி போயிடும். ஸோ ஒரு காமர்ஸ் செக் அவுட் சிஸ்டமில் ஆர்டர்ஸ் டேபிள்ஸ்க்கு நிறைய இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேமெண்ட் சக்ஸ் ஆகிற நேரத்தில் வந்துட்டு ஒரு ஆர்டர் இன்சர்ட் ஆக டைம் எடுத்துடும். ஸோ டைம் அவுட் ஆகலாம். லைக் ரூல் ஆஃப் தம் இருக்குல்ல. ஸோ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் ஒரு ஒரு ஹெவி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. ஸோ இண்டெக்ஸஸ் ஆர் meant for read heavy tables, not write heavy logs or audit tables without careful thought. ஓகே. ஸோ இந்த ரெண்டு ட்ராப்பும் வந்து புரிஞ்சுது அப்படின்னா உங்களால் வந்துட்டு ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸ் queries வந்துட்டு எழுத முடியும். ஸோ வித்தவுட் பிரேக்கிங் த சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் மிச்சம் 2 ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 ட்ராப்ஸும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ த cardinality and implicit conversion அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ let's tackle the final 2 traps. Okay, so these are the one that tricks every senior developers during the code reviews because the query looks completely fine. query எல்லாம் தப்பு கிடையாது, பட் அதில் வந்து சின்டெக்ஸ் எரர் இருக்கும், பதிலாக பிஸ்னஸ் எரர் இருக்கும், பிஸ்னஸ் லாஜிக் எரர். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணோம். அது சைலண்ட் கில்லர் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி உங்கள் இண்டெக்ஸ் வந்துட்டு இக்னோர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கலாமா. ஸோ தேர்ட் ஒன் ஸ்லோ கார்டினேட்டிக் காலம்ஸ் சொல்கிறோம். ஸோ இக்னோர் பண்ணிடும் இண்டெக்ஸஸ் எல்லாத்தையுமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்டினேட்னு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சிம்பிளாக கார்டினேட்டிங்கிறது வந்துட்டு யூனிக்னஸ் ஆஃப் டேட்டா இன்சைட் அ காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலம் இருக்குது யூசர் ஐடி ஒரு இமெயில் அப்படின்னா எவ்ரி சிங்கிள் ரோவுக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்லி யூனிக் வேல்யூ தான் இருக்கணும். தட் இஸ் ஹை கார்டினாலிட்டி. இண்டெக்ஸஸ் வந்துட்டு ஹை கார்டினலிட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக அதை வந்துட்டு என்ன பண்ண முடியும், பிரிண்ட் பாயிண்ட் பண்ண முடியும். 1 or 2 rows வந்துட்டு அவுட் ஆஃப் மில்லியன்ஸில் வந்துட்டு என்ன பிரிண்ட் பாயிண்ட் பண்ணிட்டு ஈஸியாக போயிட்டு இருக்க முடியல. நம்ம மற்றபடி தேட தேவையில்ல. ஸோ நான் லுக் அட் அ காலம் லைக் இஸ் ஆக்டிவ். அப்போ வந்துட்டு எனக்கு வேல்யூஸ் எப்படி இருக்கும், 0s and 1 அப்படி தான் இருக்கும். ஸோ இல்லை ஜெண்டர் அப்படின்னா லைக் மேல் ஆர் ஃபீமேல் அவ்வளோ தானே இருக்கும். ஸோ திஸ் இஸ் லோ கோஆர்டினேட்டி பிகாஸ் அதில் வந்துட்டு டிஸ்டிங்க்ட் வேல்யூஸு 2 தான் இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸில் வந்துட்டு 2 வேல்யூஸ் வந்துட்டு நான் செக் பண்ணணும் அப்படிங்கிறது கஷ்டம் இல்லையா. சப்போஸ் யூ கிரியேட் அ நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ். ஓகே, இஸ் ஆக்டிவில் வந்துட்டு நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிடுறீங்க அப்படின்னா அண்ட் தென் நீங்கள் ரன் பண்ணுறீங்க query select star from user where is active equal to 1 அப்படின்னா with 50% of your 10 million row users are active, right? So 5 million rows அது எல்லாத்தையுமே எனக்கு எடுத்து வந்து கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் த டேட்டா பேஸ் ஆப்டிமைசர் டூ? ஸோ இட் லுக்ஸ் அட் த இண்டெக்ஸ் வந்துட்டு பார்க்கும். அது வந்துட்டு 5 மில்லியன் டேட்டாஸ் வந்துட்டு ரேண்டம் பாயிண்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சேஸ் லைக் ஸ்கேன் 5 மில்லியன் ரோஸ் அந்த இண்டெக்ஸ் பாயிண்டர்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணி அது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 10 times longer than just scanning the table sequentially from the disk. So the optimizer outright rejects your index and does a full table scan anyway. இது ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ டேக்அவே என்ன அப்படின்னா never create an index on row coordinating columns like boolean flags, status columns with 3 to 4 options. ஸோ உங்களோட கம்பைன் பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு ஆப்போசிட் இண்டெக்ஸாக இருக்கிற வரைக்கும் ஓகே, இது ஹை கார்டினேட்டிக் காலம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் யூஸிங் ஃபில்டர் இண்டெக்ஸ் லைக் இண்டெக்ஸிங் ஒன்லி ரோஸ் வேர் இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு 1 அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அப்போ ஓகேவாக இருக்கும். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்போசிட் இண்டெக்ஸஸ் வந்து கூட நான் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். The fourth trap is like implicit conversion, sort of the function trap. This is a classic interview favorite அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் பக் மேக்னெட்டில் வந்துட்டு இந்த query நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. select star from orders where year of order date equal to 2026. நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் டேட்லேருந்து இயரை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ உங்கள் டேட்டாபேஸ் ஸ்கீமா வந்துட்டு செக் பண்ணும் அண்ட் எஸ் ஆர்டர் டேட் இருக்குது, ஹேஸ் பியூட்டிஃபுல் B-tree இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ யூ திங்க் யுவர் query will run in microseconds, right? But guess what, it takes seconds and triggers
prefers a full table scan. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் காலம் வந்துட்டு எப்படி இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள wrap-up ஆயிருக்கா இயர் ஆஃப் ஆர்டர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் என்ன பண்ணும் அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது ஆன் அ டிரான்ஸ்ஃபார்ம்டு காலம் கரெக்டாக. ஏன் அப்படின்னா பிகாஸ் த இண்டெக்ஸ் ஸ்டோர்ஸ் த ரா டேட்ஸ் அந்த ரா டேட்டா தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. பட் டு எவால்வேட் யுவர் query the database has to take every single row state run the year function on it, right? ஸோ அதுலேருந்து நான் இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்ப்பேன். தென் அந்த 2026 கம்பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா it has to look to every row. So the index becomes completely useless. This is called implicit conversion of function evaluation in columns. So இதோட ஃபிக்ஸ் எப்படி அப்படின்னா just never put a function on the left side. The column side la நீங்க கொடுக்காதீங்க of your comparison operator. Flip it to the value side. Right? Rewrite your query like clean range. Okay, where order date is greater than or equal to இந்த டேட்ல இருந்து இந்த டேட் அப்படி சொல்லிட்டு நான் ரேஞ்ச் கொடுத்துறேன் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஜான்வரி 1st 2026 இருந்து டிசம்பர் 31st 2026 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்கேன் ஈஸியாக பண்ணிட்டு போயிடும்ல. ஸோ நான் ஃபங்க்ஷன்ஸில் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரேஞ்சஸில் இல்லை இது மாதிரி வந்துட்டு எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு என்னோட வேல்யூஸ் வந்துட்டு நான் எவால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நவ் த காலம் order date is raw unattached on the left side. The database optimizer immediately sees it. It uses the B-tree index, jumps directly to January 1 2026, read only the matching rows and gives you lightning fast results. So அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த 4 ட்ராப்ஸோட உங்களுக்கு வந்துட்டு டேட்டாபேஸ் இண்டெக்ஸில் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனலாக நம்ம ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரீகேப் மாதிரி நம்ம சொல்லிடலாமா. ஸோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு குவிக் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி ஹவ் ரீச் த ஃபைனல் ஸ்லைட். இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் த சிஸ்டம் டிசைன் ஆர் அ சீனியர் பேக் அண்ட் இன்டர்வியூ these 4 quick fire rules are going to be your ultimate secret weapon. Okay, so just fast and sharp ஆ நம்ம போயிடலாம். ஸோ உங்கள் டேபிள் கேன் அ டேபிள் எக்ஸிஸ்ட் வித்தவுட் அ கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எஸ் இண்டெக்ஸிங் இல்லாமல் என்னோட வேல்யூஸ் வந்துட்டு பார்க்க முடியாதா. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு இண்டெக்ஸிங் இல்லாமல் தானே நம்ம டெமோ பீஸ்லாம் பார்த்துருக்கோம். எஸ் ஒரு டேபிளுக்கு வந்துட்டு ஒரு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னா இட் இஸ் அஃபிஷியலி கால்ட் அ ஹீப். ஓகேயா, ஹீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹீப் டேபிளில் வந்துட்டு டேட்டா ரோஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணாமல் டிஸ்கில் வந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு நம்மளுக்கு போட்டுரும். ஸோ whenever there is a free space, but remember heaps are terrible for performance on large high traffic tables because searching them forces a full table scan. This should be your answer. Okay, so that's why எல்லா ப்ரொடக்ஷன் டேபிள்லேயும் வந்துட்டு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு டிப்பிக்கலி ஒரு ப்ரைமரி கீன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஆட்டோ இன்க்ரிமெண்டிங் ஐடி ஆர் யூஐடி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். So next question is what is a composite index on the leftmost prefix rule அப்படின்னு நம்ம கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. காம்போசிட் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் கிரியேட்டட் ஆன் மல்டிபிள் காலம்ஸ் கம்பைன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு காம்போசிட் கீ கரெக்ட் தானே, ப்ரைமரி கீ நம்ம சொல்கிறோம்ல, காம்போசிட் கீன்னு நம்ம சொல்லுவோம். அந்த காம்போசிட் கீ தான் இங்கே காம்போசிட் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு இண்டெக்ஸிங்கில் வந்துட்டு மல்டிபிள் காலம்ஸ் வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு கோல்டன் ரூல் இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் மெமரி பண்ணிக்கணும். த லெஃப்ட் மோஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் ரூல். ஓகேயா, இந்த டேட்டா பேஸில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கேன் யூஸ் திஸ் காம்போசிட் இண்டெக்ஸ் இஃப் யூர் query filters by the leftmost column first. Okay, so if your query searches by last name or last name plus first name அப்படிங்கிறதா இருந்துச்சு அப்படின்னா or all these last name plus first name plus city அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும். ஸோ லாஸ்ட் நேம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அதை தான் வந்துட்டு ப்ரியாரிட்டியாக வந்துட்டு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சூஸ் பண்ணும். ஸோ பட் அண்ட் திஸ் இஸ் அ கிளாசிக் இன்டர்வியூ ட்ராப். இஃப் யூ query searches only by first name or city skipping last name, the database cannot use this composite key index at all. ஏன் அப்படின்னா லைக் ஒரு டெலிஃபோன் புக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஈஸிலி லுக் அப் சம் ஒன் பை தேர் ஃபர்ஸ்ட் நேம் அலோன் இஃப் த புக் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர்ட் பை லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஸோ அப்போ என்னால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி வென் ஷுட் யூ ஆக்சுவலி கிரியேட் அன் இண்டெக்ஸ். எப்போ வந்து நான் இண்டெக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு காலமுக்கும் வந்துட்டு பிளைண்டாக வந்துட்டு இண்டெக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவேன்னா ஜஸ்ட் ரூல் ஆஃப் தம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம். ஸோ இண்டெக்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லி வேர் கிளாஸில் ஜாயின் கண்டிஷன்ஸில் இல்லை ஆர்டர் பை ஆர் குரூப் பை இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு எப்போலாம் வருதோ அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸாக கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்மால் டேபிள்ஸ்க்கு வந்துட்டு இண்டெக்ஸிங் பண்ணுறது தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஃபுல் டேபிள் ஸ்கேனே வந்துட்டு ஃபாஸ்டராக தான் இருக்கும்.
பி ட்ரீயை வந்து நான் கொடுக்கறதுக்கு பதிலாக. ஸோ எப்பயும் வந்துட்டு இண்டெக்ஸிங் வந்துட்டு ஹெவி லாகிங் டேபிள்ஸில் வந்துட்டு லோ கோஆர்டினேட்டிவில் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுக்கக்கூடாது. ஓகே, ஹை கோஆர்டினேட்டிவ் காலம்ஸில் தான் வந்துட்டு என்னோட இண்டெக்ஸிங் வந்து நான் வச்சுக்கணும். த ஃபோர்த் இஸ் த அல்டிமேட் சம்மரி. ஓகே, ஸோ இண்டெக்ஸஸ் வந்துட்டு ஒரு ட்ரேட் ஆஃப் நம்ம சொல்கிறோம். ஸோ யூ ட்ரேட் டிஸ்க் ஸ்பேஸ் அண்ட் ரைட் ஸ்பீட் டு கெட் பிளாசிங் ஃபாஸ்ட் ரீட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் ஆஃப் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட query எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ கீ லுக்கப்ஸ் ஒரு இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ 4 ட்ராப் பார்த்துருக்கோம், 4 ட்ராப்பையும் வந்துட்டு கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ whenever you face the trap you should remember my video and go look it out, what are the possible solutions. ஸோ இங்கே நம்ம சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்கோம்ல, ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணலாம். ஒரு எல்ஸ் ஏதாவது வந்துட்டு கான்செப்ட்ஸ் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ until then, from this is code with the keep coding and keep sparking. Bye coders.